GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அந்த வகையில் கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் விஜய் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அதிகப்படியான தொண்டர்கள் வருகையால் திருச்சியில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் திட்டமிடப்பட்டிருந்த பரப்புரையை விஜயால் மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் வரும் வாரங்களில் ஒரு நாளில் 2 மாவட்டங்களில் மட்டும் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதன்படி இன்று நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அவர் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்த அவர் காரில் நாகை வந்தடைந்தார். தொடர்ந்து நாகை ரவுண்டானா பகுதியில் மக்களிடம் பேசிய விஜய், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக மதுரை மாநாட்டில் கூட பேசியிருந்தேன். இந்த மண்ணில் 14 வருடத்திற்கு முன்பே தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தியவன் நான். அப்போது விஜய் நற்பணி இயக்கம் என்ற பெயரில் போராட்டம் நடத்தினோம். தற்போது தாவேகா என்ற பெயரில் போராடுகிறோம். விஜய் களத்துக்கு வருவது புதிது கிடையாது. எப்போதும் நான் மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி வருகிறேன். தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டால் ஒரே ஒரு கடிதம் எழுதிவிட்டு வேலை முடிந்தது என்று நினைக்க நாம் ஒன்றும் கபட நாடக திமுக அரசு கிடையாது. இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் என பிரித்து பேசும் பாசிச பாஜகவும் கிடையாது. மீனவர்கள் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என்பதே நம்முடைய உடனடி கோரிக்கை என பேசினார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக பேசிய அவர், முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு போகிறேன் என்கிறீர்கள். வெளிநாட்டில் முதலீட்டை ஈர்க்கப் போகிறீர்களா? இல்லையெனில் வெளிநாட்டில் முதலீடு செய்ய போகிறீர்களா? தமிழ்நாட்டுக்கான முதலீடா அல்லது உங்கள் குடும்பத்துக்கான முதலீடா என திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். அது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய அவர், எதற்கும் இந்த விஜய் பயப்பட மாட்டான். 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி. இதில் திமுகவை வென்று தாவேகா ஆட்சி அமைக்கும். இதை மக்கள் சக்தியோடு உங்கள் விஜய் செய்வான் என தெரிவித்தார். இதை அடுத்து நாகப்பட்டினம் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு விஜய் திருவாரூர் திரும்பியுள்ளார். இந்நிலையில் திருவாரூருக்கு வந்த விஜய்க்கு தொண்டர்கள் ஆரவாரம் அளித்து பிரம்மாண்டமான மாலையை அணிவித்தனர். தொடர்ந்து அந்த கூட்டத்தில் விஜய் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். முன்னதாக நாகை கூட்ட நெரிசலில் சிக்கிய 2 பெண்கள் அந்த இடத்திலேயே மயக்கமடைந்து விழுந்தனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல் பிரச்சார இடத்தில் நெரிசலில் திருமண மண்டபத்தின் சுவர் மற்றும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்கள் சேதமடைந்து கலவரம் நடந்த பகுதி போல் காட்சியளித்தது. மேலும் பிரச்சார கூட்டத்தை பயன்படுத்தி செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 நபர்களை அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.